உதவி செஞ்சு ஏமாந்தும் போவாங்களா ஐயா? அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா, செஞ்சு ஏமாந்தவனை கேட்டு பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்லுவான் எவ்வளவு வலிக்கும்னு. உதவிங்கிறது வந்து நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் மாமன் மச்சான் அங்காளி வங்காளிக்கு செய்கிறோம்ல, அதான் உதவி. முகமரியாதவனுக்கு பண்ணுறது தான தர்மத்தில் போயிடும். இந்த உதவி செஞ்சு ஏமாந்து போகிறதுங்கிறது வந்து இவங்க ஏமாறல, அவங்க அடுத்தவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவன் காலி பண்ணுறான்னு அர்த்தம். சரி, ஏமாந்தே போவோம்னாலும் தெரிஞ்சே கூட உதவி செய்வான் சிலர். இந்த மனம், இந்த எண்ணம், இந்த குணம் யாருக்கு வரும்? வீட்டுக்காரம்மா அப்பயே தலையால் அடிச்சுக்கிட்டா, இல்லை வேணாம்டா அவங்களுக்கெல்லாம் செய்யாதடா, அவங்கெல்லாம் எதுக்கு திரும்பிக்குவாங்க அப்படின்னு. ஆனால் கேட்க மாட்டாங்க. நேராக போய் செஞ்சு கத்தியை தீட்டி அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுவான், எங்கே ஏற்று கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி. இது யாருக்கு அப்படின்னா, லக்னாதிபதி 5வது வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மனம் இருக்கும். கையில் காசு மட்டும் இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாத்துக்கும் பண்ணிடுவான் சார். தன்னால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அடுத்தவன் கஷ்டத்தை காண சகிக்காது. அதுலேயும் குறிப்பாக வந்து அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு கடன் வாங்கி கொடுத்து நகை நட்டை கொடுத்து நீ பேங்கில் வச்சு செலவண்டி திருப்பி கொடுன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கிக்கிடுவாங்க. சரி, ஒரு தடவை தான் சிக்கிக்கிட்டேன், மறு தடவையாவது கவனமாக இருப்பானா? இருக்க மாட்டான். அப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஏமாறுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய பழக்கத்தை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. தேளுடைய குணம் கொட்டுறது, காப்பாற்றுறவனுடைய குணம் காப்பாற்றுறது. அவங்க தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் புண்ணியத்தில் சேரும்.